கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? ஏக்கத்தோடு காத்திருக்கிறீங்க தானே? எடுத்து வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது தன் பிள்ளையாகிய சாலமோனை பார்த்து அவன் ஆலயத்தை கட்டுவதற்காக அவனை உற்சாகப்படுத்துகிறார். நீ எழும்பி காரியத்தை நடத்துப்பா, கர்த்தர் வாங்கூட இருப்பார். தகப்பனுடைய வார்த்தையின்படி அவன் தைரியமாக எழும்பி கட்ட ஆரம்பித்தான், காரியங்களை நடப்பித்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்து அந்த மகா பெரிய தேவாலயத்தை கட்டி முடித்தார். சாலமோன் கர்த்தருக்காக பெரிய தேவாலயத்தை கட்டினான். கர்த்தர் அவனுக்கு ஒரு நல்ல அரண்மனையை கட்டி கொடுத்தாராம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியத்தை எழுந்து நடப்பிப்பதற்கு ஏதோ ஒரு தயக்கத்தில் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறேன். பிளான் பண்ணிட்ட, எல்லாத்துக்கும் தேவையான பொருட்களை எல்லாம் சேர்த்துட்டு அது வீடு கட்டுறதோ, ஆலயம் கட்டுறதோ, ஃபேக்ட்ரி கட்டுறதோ, இல்லை ஒரு ப்ரேயர் டவர் கட்டுறதோ, இல்லை ஏதோ ஒரு தொழிலை தொடங்குறதோ, ஏதோ ஒன்று எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்ட. ஆனால் இன்னும் அதற்குள்ள ஸ்டார்ட் அப் இல்லை, அதனுடைய தொடக்கம் இல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கிற, ஸ்டாக்னேட் ஆகி அப்படி நிற்கிற. அன்னைக்கு அப்படி இருக்கும்போது தான் தாவீது சொல்லுகிறான், நீ எழுந்து காரியத்தை நடப்பி. நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காத, கலப்பில் கை வச்சாச்சு இல்லை, இதுக்கு மேலே பொறுமையாக இருக்காத. எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோட கூட இருந்து காரியத்தை செய்து முடிப்பார். இந்த வார்த்தையின்படி தயங்காதீங்க. ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணிட்டீங்களா, ஜெபம் பண்ணிட்டீங்களா, ஆண்டவர் அப்ரூவல் கொடுத்துட்டாரா, எழும்பு காரியங்களை நடப்பீங்க, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. தாவீது சொன்னான், நீ எழுந்து காரியங்களை நடப்பி, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து காரியங்களை செய்வார். அது வரைக்கும் அமைதியாக இருந்தவன் எழுந்து காரியங்களை நடப்பிக்க ஆரம்பித்தான், தேவாலயத்தை கட்ட ஆரம்பித்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்து அழகாக கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவரே, அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளும் ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்ய சொல்லி எழும்பி நடப்பிப்பா, நான் உனக்கு செய்கிறேன், உதவி செய்கிறேன்னு சொல்லியும் இன்னும் தயக்கத்தில் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுடைய தடைகளை உடைச்சி ஜபிக்கிறேன், அவிசுவாசத்தை உடைச்சி ஜபிக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அவிசுவாசம் நீங்கி விசுவாசம் உண்டாகவும், விசுவாசத்தில் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் வேண்டும் என்று என் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் செய்யாத ஒன்றை செய்ய ஆரம்பிச்சு, ஆண்டவர் சொன்னதுபடி செய்யாமல் பெரிய அகலக்கால வச்சு பாதியில் நின்று கொண்டு இருந்தாலும் அவர்களையும் கர்த்தர் மன்னித்து அவர்களோடு கூட இருந்து, தெரியாமல் பண்ணிட்டாங்க, ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை கூட இருந்து முடித்து தருவீராக. உனக்காக யாவற்றையும் செய்து முடித்தேன் என்ற வசனத்தின்படி பாதியில் நிற்கிறதுனால சிலர் அவர்களை பார்த்து ரொம்ப அற்பமாக பேசிகிட்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் அதெல்லாம் தாண்டி ஒரு அற்புதத்தை செய்து அந்த காரியங்களை நிறைவேற்றி முடிக்க, கட்டி முடிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.